வணக்கம். நான் உங்கள் வீரத்தமிழன் மருதுமாரி. இன்னைக்கு வந்து மதுரை மாவட்டம் வில்லாபுரம் அவசியமோடு மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வுச்சி மையம் இருக்கிறது பார்த்துக்குங்க. அதுபோன்று வந்து பக்கத்தில் ஸ்டாண்டு இருக்குது. அதில் வந்து சட்டத்துக்கு புறமாக நடந்து கூட கிழித்திருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து வீடு இல்லாதவர்களுக்கு கட்டினாங்களான்னு தெரில, இல்லை போலீஸ் கோட்ரஸ் கட்டினாங்களான்னு தெரில. ஏன்னா தெரியாமல் தான் இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து தெரியாமல் இருக்கிறப்ப வந்து இதில் எவ்வளவு பாருங்கள். வருங்க எப்படி கிடக்குன்னு. அதாவது அரசாங்கம் அதாவது இந்த கருவேல மரம், இந்த கருவேல மரத்தினால வந்து நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சுது அப்படின்றத வந்து இதுவும் மதுரை சிட்டியில் இருக்குது. பார்த்துக்குங்க. மதுரை சிட்டி வில்லாபுரத்தில் வந்து மதுரை சிட்டி வில்லாபுரத்தில் வந்து ஹவுசிங் போர்டில் ஊனமுற்றோர் ஸ்கூலுக்கு அருகில் அதில் வந்து பாலடைஞ்சு போய் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். மக்களுக்கே பயன்படாமல் இதில் வந்து சட்டத்துக்கு புறமான கஞ்சா புழக்கமும் போதைப் பொருட்களும் இதை வந்து பாராகவும் இந்த இடம் வந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பூராமே மாடு கட்டி கிடக்கு. இது பூரா பயன்பாடு இல்லாமல் இருக்கிறனால, இதெல்லாம் வந்து பயன்பாடுக்கு இல்லாமல் இருக்கிறனால இது எல்லாமே நடக்குது. இங்கே பார்த்துங்க, பூரா இடிஞ்சு கிடக்கு. இதை வந்து அரசாங்கம் பார்வையிட்டு இடித்து இதை வந்து ஒரு விளையாட்டு மைதானம், இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானமாக ஆக்கலாம். ஆனால் அது வந்து இதில் வந்து என்னன்னா இங்கே எல்லாமே நடக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவனியாபுரம் சரவம் காவல்துறை அப்போதைக்கு வந்து சும்மா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த சட்டத்துக்கு புறமான போதைப் பொருட்கள் புலங்குறவங்களும் அவங்களுக்கு ஈஸியாகி போகுது. என்ன இவங்க வருவாங்க, காசை கொடுத்தா போயிடுவாங்க அப்படின்ற காவல்துறையை சீப்பாக நினச்சி இங்கே வந்து எல்லாமே செய்கிறாங்க. நல்லா பார்த்துக்கங்க. பாருங்க, இதில் வந்து மதுரை சிட்டியில் வந்து இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படின்னு பாருங்க. கருவேல மரத்தை வந்து ராம்நாடு பகுதியில் வந்து நிலத்தடி நீரை இது பண்ணுறத அரசாணையே போட்டுட்டாங்க. அப்படி இருக்கிற ஏரியாவில் இங்கே பாருங்க குப்பை எப்படி பழுதடைஞ்சு கிடக்குன்னு பாருங்க. இந்த இதை வந்து எப்படி பழுதடைஞ்சு கிடக்குன்னு பாருங்க. மக்கள் வாழும் பகுதியில் இந்த இடத்துக்கு இங்கிட்டு வர்ற பெண்கள் கூட பயப்படுறாங்க. பெண்கள் வந்து இங்கே வந்து வாரம் வியாழக்கிழமை சந்தை நடக்கும். அந்த சந்தை நடக்கிறப்போ கூட வந்து இந்த ஒரு அச்சத்தோடு தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவ்வளவு இது நடக்குது. வந்து போதனாலும் இந்த தமிழக அரசு, இந்த திமுக அரசு என்னதான் வேடிக்கை பார்த்துக்கிருக்குன்னு பாருங்க. இவ்வளவு ஒரு இடம் எவ்வளோ இடம் வேஸ்ட்டாக கிடக்குன்னு பார்த்தீங்களா. அதனால் வந்து தமிழக அரசு உடனடியாக பார்வையிட்டு இந்த வீடியோவை அதுக்காண்டிதான், ஏன்னா தெரியாத அதிகாரிகள் இருப்பாங்க, தெரிஞ்சுக்கிறணும்ல. அதிகாரிகள் பூரா தெரிஞ்சுக்கிறனா இன்னமும் காமிக்கிறேன் எவ்வளவு இது இருக்குன்னு பாருங்க. மலத்திலிருந்து அரசு ஒயின் ஷாப்பு பூராமே இங்கே தான் இருக்கும். பாருங்க, இப்படி வந்து மக்களுக்கு பயன்பாடு இல்லாமல் இப்படி இந்த பில்டிங் இருக்கிறனால எல்லா தவறுகள் எல்லாமே நடக்குது. பாருங்க, குப்பை மதுரை மாநகராட்சி குப்பையில் பூராமே எங்கே இது பண்ணுவாங்க, எப்படி கிடக்குன்னு பாருங்க. இன்னமும் கருவேலையை காமிக்கிறேன் வாங்க. இதுலவே எல்லாமே நடக்கும். இது பூரா கருவேலை தான். அதான் பார்த்துக்கங்க, இது பூரா கருவேலை தான். பூரா தண்ணியை போட்டுக்கிட்டு பூரா தண்ணி எவ்வளவு இதாக கிடக்குன்னு பாருங்க.
இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி உள்ள இடம். இந்த இடம் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி உள்ள இடம். பாருங்க, பூரா கருவில் புதர்ந்து கிடக்கு. தமிழ்நாடு வீட்டு வசதி. பூராமேங்க இங்கே பூரா நடக்காது எதுவுமே கிடையாது. பூரா வந்து எனக்குள்ளே வந்து நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்மளே வந்து நாங்கள் போட்டுருவோம், வச்சுருவோம். நாங்களாம் வந்து பெரிய ஆள், நாங்களாம் வந்து சொரட்டை, நாங்கள் வந்து கஞ்சாடிப்போம். அங்கே சொன்னோம்னா நாங்கள் வந்து இங்கனக்குள்ளே பக்கத்தில் வந்து ஸ்டாண்டு வச்சு நடத்திக்கிருக்கோம். ஸ்டாண்டில் வந்து இருக்கோம். இந்த மாதிரி வந்து வாகனம் ஓட்டுறப்போ வந்து டீ போர்டு வச்சு ஓட்டி இது பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி வந்து இங்கே தவறுகள் நடக்குது அப்படின்றப்ப வந்து யாராக இருந்தாலும் சரி தூக்கிடுவோம், வெட்டிடுவோம். நாங்களாம் போதைக்காரங்க அப்படி இது பண்ணி தான் நேற்று இரவு பாருங்க. நேற்று இரவு வந்து இங்கே தான் வந்து எங்கள் ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் வந்து மதுரை மீனாட்சி லோடு கார் ஆட்டோ நல்லா சங்கம் போட்டிருந்தா போதையை போட்டு பாருங்க கிழிச்சிட்டார்கள். போடு இருந்துச்சு, மதுரை மீனாட்சி படம் போட்டு கிழிச்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து இது சரியில்லாத இடம். கேட்குற ஆள் பூராமே காவல்துறையாக இருந்தாலும் சரியில்லாத இடம். அப்போ இந்த சரியில்லாத இடத்த அந்த தமிழக அரசு பார்க்கணும். இப்படி மதுரை சிட்டியில் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு இதுன்னு பார்த்துக்குங்க. மதுரை சிட்டிக்குள்ளே இப்படி பழுது அடைந்து மக்களுக்கு பயன்பாடு இல்லாமல் சட்டத்துக்கு பூர்வமான கஞ்சா போதைப் பொருட்கள் இப்படி வந்து புழங்குறப்ப வந்து எவ்வளோ ஒரு அநியாயங்கள் நடந்துக்கிருக்குன்னு பார்த்துக்குங்க மக்களை. அரசாங்கமும் இதை பார்வையிடணும். காவல்துறையெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா அது அந்த அவனியாபுரம் சரகம் வந்து இது ஃபுல்லாக வந்து அவனியாபுரம் காவல்துறை சரகம். இந்த இதில் பாருங்க, பக்கத்தில் வந்து ஊனமுற்ற ஸ்கூல் இருக்குது. அதாவது மாற்றுத்திறனாளிகள், இதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் ஸ்கூல் இருக்குது. இப்படி பக்கத்தில் ஸ்கூல்லாம் இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி வந்து பழுதடைஞ்ச இந்த பாலடைஞ்ச அடுக்குமாடி வீடுகள் தமிழக அரசு கொடுத்து இப்போ கண்டு கொள்ளாதனால தான் இங்கே பெரிய எல்லாமே நடக்குதுங்க. ஏன்னா இதை தெரிவிக்கணும், மக்களுக்கு தெரிவிக்கணும், அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணும். இதை வந்து அதிகாரிகள் பார்த்து இந்த தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லாத பட்சத்தில் இங்கே வந்து ஒரு தவறு நடந்தால் நான் வீடியோ போட்டுட்டேன். இது ஏற்கனவே நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல தான் எல்லாமே இது பண்ணி சிட்டிக்குள்ளே எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற இது ஓரஞ்சாரமாக இருக்கிறதுனால பழுதடைஞ்சதுனால கஞ்சாவிலேருந்து எல்லாமே இங்கே நடக்குது. போதைப் பொருள் சட்டத்துக்கு புறமான செயல்கள் பூராமே இந்த இடத்துல நடக்குது. இது வந்து காவல்துறைக்கும் தெரியும். தெரிஞ்சுமே வந்து கண்டும் காணாமலும் போயிடுறது. மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள். நேற்று இதே தான் போதையை போட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டு இங்கனக்குள்ளே இருக்குது, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து கிழித்து விட்டார்கள். இது ஏகப்பட்ட இது நடக்குது. அதனால் தமிழக அரசும் மக்கள் பார்வைக்கும் இந்த லைவ் வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நம்மளுக்கு வந்து என்னை பொறுத்தளவுக்கு மக்கள் நல்லா இருக்கணும். அதுதான் மக்கள் பணி தான். உங்கள் வீரத்தமிழன் மருது மாதிரி வந்து மக்கள் பணி தான். மக்கள் நல்லா இருக்கணும். அதனால தான் வந்து நான் இந்த இதை வந்து எல்லா அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் தெரிவிக்கிறேன். ரொம்ப வந்து இந்த இடம் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே இடம் எப்படி சொல்கிறதுனா போதைப் பொருளை போட்டு இளைஞர்கள் கெடுறதுக்கு காரணமே இந்த இடம் வந்து தனிமையில் இருக்கிறதுனால இடிஞ்சு பாலடைஞ்சு இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக எல்லாமே நடக்குது. போதையை போகிறது அரசாங்கம் ஒயின் ஷாப்பை திறந்து கூவி வச்சு இளைஞர் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து சட்டத்துக்கு புறமான வந்து போதைப் பொருள் மிக மிக கஞ்சா. இந்த கஞ்சா அடிச்சுட்டு தான் வந்து இப்போ எவ்வளவு கற்பழிப்பு, சின்ன பிள்ளை கற்பழிப்பு, கொள்ளைகள் இதெல்லாம் வந்துடக்கூடாது. இதை பூராமே வந்து அரசாங்கம் பார்வையிட்டு இடித்து தள்ளி கிரௌண்ட் ஆகி விட்டுறணும். இளைஞர்களுக்கு பூரா விளையாட்டு சிட்டிக்குள்ளே வந்து விளையாடுறதுக்கு இல்லாமல் பாவம் சின்ன பிள்ளைகளாம் தெருவில் விளாண்டுக்கிருக்காங்க, ரோட்டில் விளாண்டுக்கிருக்கப்ப எனக்கெல்லாம் விளாட முடியல அப்படின்றத ஒரு ஆதங்கம் இருக்குது சிறுவர்களுக்கு பூரா. ஏன்னா பூரா சிட்டிக்குள்ளே வந்து வீடாக இருக்கும், கிரவுண்டு கிடையாது. அப்போ இது பயன்பாடு இல்லாமல் இருக்குது. எங்கே அப்படின்னா அந்த சொல்லிட்டேல
மதுரை மாவட்டம் வில்லாவரம் ஹவுசிங் போர்டு ஊனமுற்ற ஸ்கூலுக்கு எதுக்கு தான் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்டாண்டு போடுறதுனால வந்து இவங்களுக்கு, அதாவது இந்த போதை ஆசாமிகளுக்கு பூராமே பாதிக்குது. பாதிக்கிறப்ப நம்ம இது பண்ணுறப்ப போதையை போடக்கூடாதுப்பா இந்த மாதிரி இது பண்ணுறப்ப சங்கத்துக்குள்ளேயும் ஒரு கலவரத்தை உண்டாக்கி விட்டு நேற்று போட கிழித்திட்டாரு. அப்போ இது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது இந்த போதைனால தான் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு நாசமாக போய்க்கிறது. அதனால் மக்கள் வந்து இந்த வர்ற தேர்தலில் உங்களுக்கே தெரியும் இந்த தமிழ்நாடு எவ்வளவு கேவலத்தனமாக இந்த அரசு இயங்கிருக்கு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? எவ்வளவு பெரிய நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளவு பாரம்பரிய மண், எவ்வளோ பெரிய இது. அதனால் வந்து மக்கள் அனைவரும் இதை பாருங்கள், அதிகாரிகள் பாருங்கள், தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுங்க. இல்லை அப்படின்னா வந்து நீங்களும் காவல்துறையும் கண்டு காணாமலும் போயிருந்தா இங்கே வந்து ஏகப்பட்டது நடக்கும், சட்டத்துக்கு போகாமவே நடக்கும். அடுத்து வந்து அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேர் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதிகமாக ஷேர் பண்ணுங்க உறவுகளே. நன்றிகள். அடுத்து